கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டங்களும் சத்தங்களும் இன்சுவை விருந்துகளும் என்ற பாங்கு எப்படி ஏற்பட்டதென்றால், வைக்கோல் தட்டில் பிறந்த பிள்ளைக்கு உணவுண்ண வழி இல்லை. கசக்கி கசக்கி வைக்கோலின் மணிகளை மாடு தின்னுகிறது, அந்த ஆடு தின்னுகிறது, அந்த பெத்லகேமின் பட்டறையில் கழுதையும் தின்னுகிறது. அதைத்தான் குழந்தையும் பார்த்து கொண்டிருக்க கன்னித்தாய் தீர்த்துகிறாள். இதை பார்த்து இறங்கியவர்கள் ஓடிப்போய் இடையர்களை பால் புட்டிகளோடு கூட்டி வருகிறார்கள். அப்படியான ஒரு கிறிஸ்மஸிலிருந்து ஏன் இவ்வளவு சகிக்க முடியாத சத்தங்களும் மின்னுகிற தங்க தட்டுகளும் கண்கொண்டு பார்க்க முடியாத பெரும் சுவை உணவுகளும் குவிந்து கிடக்கின்றன கிறிஸ்மஸ் என்ற உடனே? அதுவும் ஒரு சார்பினருக்கு மாத்திரம், மேல்மட்ட குடிமக்களுக்கு மாத்திரம் அது கொண்டாட்டம் நிறைந்த கிறிஸ்மஸ். இதைத்தான் பாப்பரசர் 14ஆம் லியோ சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தை கோட் பண்ணி, அது பிரான்சிஸின் சுற்று நிறுவனம்தான். டிலெக்ஸிட் நோஸ் என்றால் திரு இருதயத்தின் வறுமையை நாங்கள் கண்டால்தான் இது விளங்கும். அந்த திரு இருதய ஆண்டவரின் வறுமை என்ன என்றால், மார்கரெட் மரியாளுக்கு 1673ஆம் ஆண்டு தொட்டு 75 மட்டும் அவர் தன் இருதயத்தை பிளந்து காட்டி சொல்லுகிறார், மனிதனை இவ்வளவாக நேசித்த இதயம் இதுவே. அதுக்காகத்தானே அது மாட்டுத் தொழுவத்தில் வறுமையாக ஒன்றும் இல்லாமல் தான் சிலுவையில் இருந்த மாதிரி உடுப்பே இல்லை, வைக்கோலைத்தான் உடுப்பாக மூடிக்கொண்டு கிடக்கிறது. சிலுவையிலும் ஒன்றுமில்லை. அவன் தோச்சு கொடுக்கிற காளான் தான் கண்ணை மூடி விடுகிறது. அந்த கண்ணை மேய்க்கத்தான் அவன் காளானை தோச்சு கொடுக்குறான் வீட்டி நுனியிலே. சகோதரமே, அதை பார்க்கறதுக்கு அந்த 4 கிரைசிஸை விளங்க வேணும். ஃபுல்டன் ஷீன் ஆயர் சொன்னார், திருச்சபையின் 2000 வரலாற்றிலே 4 பெரிய பூகம்பங்கள், ஆன்மீக பூகம்பங்கள். அந்த பூகம்பத்தில் முதலாவது பூகம் கிறிஸ்மஸ் அல்ல, கிறிஸ்மஸின் அந்த வைக்கோல் மனை அல்ல. அதுக்கு பிறகு 474 ரோம சாம்ராஜ்யம் விழ சொக்கு நூறாக போக அது தோன்றுகிறது. ரோம சாம்ராஜ்யம் அழிந்தது. திருச்சபை எப்படி ஆகினது என்றால், சின்னொரு ஏழை மனையாகினது. அதை மீட்டெடுக்க பெனடிக்ட் வேண்டியிருந்தது, பேட்ரிக் வேண்டியிருந்தது, அயர்லாந்தின் பேட்ரிக், ஆகஸ்டின் வேண்டியிருந்தது, இங்கிலாந்தின் கண்டபரி. கட்டி எழுப்பி கஷ்டப்பட்டு 2ஆம் கிரைசிஸுக்குள்ளே கொண்டு போகிறோம். எங்கே இருக்குது 2ஆம் கிரைசிஸ்ன்னு சொன்னால், இஸ்தான்புல், அதாவது டர்க்கி பிரியுது. ரோம் இஸ்தான்புல் பைசன்டைனில் இருந்து பிரிஞ்ச உடனே திருச்சபை 2 பெரிய பிளவுகளுக்குள் மாட்டுப்பட்டு, ஈஸ்டர்ன் சர்ச்சும் வெஸ்டர்ன் சர்ச்சும். அதில் தானே இன்றைக்கு மட்டும் புட்டின் இப்படி கத்துறான். அவனை ஈஸ்டர்ன் சர்ச், ரஷ்யன் சர்ச். அங்கே அது வரைக்கும், அந்த பிளவு வரைக்கும் முன்னையே கத்தினவர், குரல் கொடுத்தவர் ஜான் கிறிசோஸ்டம்.
அவர் சொன்னார், இது என்ன இது, வைக்கோல் பட்டறையின் மனை என்ன, தங்க மூலாம் பூசிய ராஜாக்களின் அரண்மனைகள், பெரிய தங்க உடுப்புகள் அணிந்த குருக்களின் ஆராதனைகள், இதெல்லாம் என்னத்துக்கு, இது எங்கேயோ கொண்டு விடப்போகுதுன்ற செகண்ட் கிரைசிஸ் வந்தது. அதான் கிழக்கிலிருந்து திருச்சபை மேற்கு பிரிந்தது. மூன்றாம் கிரைசிஸ் ஆறு. அங்கே வைக்கோல் பட்டறையின் நெல்மணிகளுக்கு பதிலாக தங்க மணிகள் கொட்டுது. 120 வருடங்களில் எடுக்குது. ரோமாபுரியின் பெரிய கட்டிடங்கள் எழும்ப கஷ்டம் கொண்டல் மாத்திரமல்ல, ஆனால் மைக்கேல் ஆஞ்சலோட பெரும் சிலைகள் மற்ற பெரிய கலைஞர்களின் ஓவியங்களும் தான். இவையெல்லாம் என்னத்தை செய்தன, மார்ட்டின் லூதரோட மூக்க முட்டி அவன் சொன்னான், இது என்ன கலாச்சாரம், ரோம கலாச்சாரத்தின் ஒரு நிர்வாணம் அல்லவோன்னான். அவன் சொன்னான், விட்டன்பர்க் கதீட்ரலில் போய் பாருங்கள், இன்னும் 95 தீசிஸ் அடித்து ஓட்டியிருக்கிறேன். இதுதான் இனி வருங்கால திருச்சபை என்றான். அதில் பிரிஞ்சாதான் மார்ட்டின் லூதர், கல்வின், 8ஆம் ஹென்றி வைரஸ் ஒட்டி இருந்தாலும் அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவனும் சீர்திருத்தத்தை செய்தான். ஆங்கிலிக்கன் திருச்சபை ஐரோப்பாவில் அரவசி ஆயிட்டு. ரிஃபார்ம் சர்ச்சுன்னா சீர்திருத்த திருச்சபைன்னா பெண்டிகோஸ் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை முடிஞ்சது. 4வது பிரச்சனை ஆரம்பமாயிட்டு 1974 வத்திக்கான் ஜெகன் 2 முடிஞ்சுது. ஆனால் அந்த தவிக்கிற பாவுல் 6 என்ன சொல்கிறார், ஐயோ திருச்சபையின் வெடிப்புகளின் ஊடாக சாத்தானின் கரும்புகை புகுந்து விட்டதே, யார் இதை சீர்திருத்துவார்கள். அதை கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக போயிட்டேன். கிறிஸ்மஸ் ஒரு தங்க மூலாம் பூசிய சத்த வெடிகள் பொங்குற சீனந்தான் 13ஆம் நூற்றாண்டில் கொண்டு வந்தது சத்தத்தை. ஆனால் எது என்னடா இது, கிறிஸ்மஸை காண இல்லையே, அங்கிருந்த அந்த சின்ன குழந்தைய காண இல்லையே, அந்த வைக்கோலை காண இல்லையே. மற்ற மதங்கள் போன்று டாம்பியம், கொண்டாட்டம், செலவு என்ன. பிரான்சிஸ் சொன்னார், சீர்திருத்த இயலாது, உண்மையான கிறிஸ்மஸுக்கு திரும்புவோமா. 16ஆம் சினோட் 4ஆம் அதிகாரம், சீர்திருத்த வேண்டும். கிறிஸ்மஸ் முடிந்தது.